அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். பாமக வரலாற்றில் முதல் முறையாக ராமதாஸின்றி கட்சியின் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்று வருகிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், வணக்கம். விதிகளின்படி ராமதாஸுக்கு அழைப்பு விடுத்தும் அவர் தற்போது அந்த விழாவுக்கு வரவில்லை. இந்த நிலையில் பொதுக்குழு கூட்டமானதும் தொடங்கி நடைபெற்று வருகிறது. முழு விவரங்கள் என்ன? வணக்கம். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பொதுக்குழு கூட்டம் மாமல்லபுரத்தில் நடைபெறுகின்றது. பாமக தொடங்கப்பட்ட 36 ஆண்டுகளில் அக்கட்சியினுடைய நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் இல்லாமல் நடைபெறக்கூடிய முதல் பொதுக்குழு கூட்டமாக இது பதிவாகி இருக்கிறது. மேடையில் தற்போது டாக்டர் ராமதாஸ் அவர்களுக்கென்று தனி இருக்கை போடப்பட்டிருக்கிறது. நீங்கள் திரையிலே பார்க்கலாம். ஒருபுறம் டாக்டர் அன்புமணி அவர்கள் அமர்ந்திருக்கிறார். அவருக்கு இடதுபுறமாக, அதாவது அந்த மேடையினுடைய மைய பகுதியில் ஒரு வெள்ளை நிற டவல் போடப்பட்டு ஒரு இருக்கை போடப்பட்டிருக்கிறது. அந்த மேடையினுடைய மைய பகுதியில் தான் அந்த சேர் போடப்பட்டிருக்கிறது. அது காலியாக இருக்கிறது. அது எதற்காக என்றால், பாமக நிறுவனருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. அவர் எப்போது இந்த பொதுக்குழுக்கு வந்தாலும் அவர் அமர்ந்து கொள்ளலாம், இது அவருக்கான இருக்கை என்று தெரிவித்திருக்கிறார்கள். எனவே தற்போது அவருக்கு அழைப்பு கொடுத்திருந்தாலும் கூட அவர் இந்த பொதுக்குழுவில் பங்கேற்கவில்லை என்பது நமக்கு தெரிகின்றது. தற்போது பொதுக்குழு கூட்டம் தொடங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பாமகவினுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய வடிவேல் ராமநாதன் அவர்கள் வரவேற்புரை கொடுத்தார். அதனைத் தொடர்ந்து பொதுக்குழுவின் முக்கிய உறுப்பினர்கள் தற்போது மேடையில பேசிக் கொண்டிருக்கிறார்கள். பாமகவினுடைய தற்போதைய நிலை என்னவாக இருக்கிறது, எதிர்கால திட்டம் என்ன, வரக்கூடிய தேர்தலை நாம் எவ்வாறு சந்திக்க வேண்டும், கட்சியினுடைய வளர்ச்சி பணிகள், இது குறித்தெல்லாம் பொதுக்குழுவினுடைய முக்கிய நிர்வாகிகள் மேடையிலே அவர்கள் பேசி வருகின்றார்கள். இறுதியிலே அக்கட்சியினுடைய தலைவர் அன்புமணி பேச இருக்கின்றார். பாமக 1989 தொடங்கப்பட்டது. வழக்கமாக பாமக ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் மாதத்தில் பொதுக்குழுவை கூட்டுவது வழக்கம். இந்த பாமகவினுடைய சட்ட விதிகளின்படி, அதாவது விதி 13 படி பாமகவின் நிறுவனர் பொதுக்குழுவுக்கு அழைக்கப்பட வேண்டும், அவரது ஆலோசனைகள் கேட்கப்பட வேண்டும் என்று அந்த விதியிலே இருக்கின்றது. எனவே அந்த அடிப்படையிலே அவருக்கு அழைப்பு கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் அவர் உட்கட்சியில நிலவி வரக்கூடிய கருத்து வேறுபாடு, மனக்கசப்பு காரணமாக இந்த பொதுக்குழுவை அவர் புறக்கணித்து விட்டார். இது தவிர அவர் தலைமையில் வரும் 17ஆம் தேதி ஒரு பொதுக்குழுவுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிலையிலேதான் தற்போது அன்புமணி அவர்கள் தலைமையிலே மாமல்லபுரத்தில் இந்த பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த பொதுக்குழுவினுடைய நோக்கம், ஏற்கனவே தலைவர், பொருளாளர் மற்றும் பொதுச் செயலாளர் உள்ளிட்ட பொறுப்புகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு பொறுப்புகளை நீட்டிப்பது, அவர் அந்தந்த பொறுப்புகளிலே அடுத்த 3 ஆண்டுகளுக்கு தொடர்வார்கள் என்ற தீர்மானம் நிறைவேற்ற இருப்பதாக தகவல் கிடைக்கின்றது. எனவே இந்த தீர்மானம் விரைவில் தேர்தல் ஆணையத்திலும் பதிவு செய்யப்படும் என்று சொல்கிறார்கள். இந்த பொதுக்குழுவை பொறுத்தவரையில் மற்ற கட்சிகளுக்கு எப்படி இருந்தாலும் பாமகவிற்கே இது ஒரு வித்தியாசமான, ஒரு புதுமையான பொதுக்குழுவாக பதிவாகி இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.